ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மிஸ்ஸிங் யூ 2025ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா சீரிஸ். சீசன் 1ல மொத்தம் 5 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட்ஸ் 45 மினிட்ஸ்க்கு ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்காங்க. 3 hours 45 மினிட்ஸ் இருந்தா ஒரே சிட்டிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பவே சொல்றேன், தமிழ் டபுள் அவைலபிளா இல்ல. இது 18+ டிராமா சீரிஸ் கிடையாது, மஸ்ட் வாட்ச் சீரிஸ் தான். தி இன்னசென்ட் ஸ்ட்ரேஞ்சர் ஸ்டேட் சீரிஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களையுமே இம்ப்ரெஸ் பண்ணும். அதோட ரைட்டர் தான் இந்த ஸ்டோரியுமே கிரியேட் பண்ணிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் டிடெக்டிவா இருக்காங்க. அப்பாவோட சாவுல ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தேடி கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுற அந்த மாதிரி டைம்ல 11 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன தான் புருஷன் ஒரு டேட்டிங் ஆப்ல ஆக்டிவா இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கதையோட ஹீரோயின் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஹீரோயினுக்கு 2 மிஸ்ஸிங் கேஸ் வருது. இந்த கேஸ் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணாங்க, இந்த பிரச்சனைக்கு ஹீரோயின் பதில் கண்டுபிடிச்சு என்ன சம்பவம் பண்ணாங்கிறத இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் தரமா இருந்துச்சு. ஸ்டோரி மிரட்டலான ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிராமா த்ரில்லர் சீரிஸை சூப்பரா பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே, நேரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ஒரு எபிசோட பொறுத்த வரைக்கும் தரமான ட்விஸ்ட்டை வச்சு யோசிக்க முடியாத லெவலுக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவை ஹூ டன் இட்ங்கிற கான்செப்ட்ல இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருந்தது. ஒரு வா ஃபேக்டரியும் ஹை மூமெண்ட்டையும் லாஸ்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணி ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் சீரிஸ் பார்த்த ஃபீல் கொடுக்குற அளவுக்கு உங்களை கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணும். கதைக்காகவும் கருத்துக்காகவும் கான்செப்டை தாண்டி கடைசி வரைக்கும் ஹோல்டு பண்ண சஸ்பென்ஸ் ஃபேக்டர் நல்லா இருந்தனால கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஹீரோயின் ஒன் மேன் ஷோவா தட்டி தூக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலா சவுண்டான சீரிஸ் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா தரமா பண்ணிருக்காங்க. 7-8 எபிசோட் எடுக்கிற அளவுக்கு கண்டென்ட் இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணி 5 எபிசோட்ல இம்ப்ரெசிவா பிரசென்ட் பண்ணிருந்தாங்க. ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா சீரிஸ் தான், பட் செம்ம ஃபாஸ்ட் பேஸா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த சீரிஸ்ல ஒரு சில ஃபிளாஸ்னால ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலாங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான த்ரில்லர் சீரிஸ் தான். தரமா இருந்துச்சு. குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்கிரீன் பிளேல நிறைய ட்விஸ்ட் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. நான் தாண்டா லியோங்கிற ட்விஸ்ட் ஒர்க் அவுட் ஆகலனாலும் விக்ரம் படத்துல ரோலக்ஸோட கேமியோ எந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த சீரிஸோட கிளைமேக்ஸ்ல ஒரு தரமான சம்பவம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. மலையாளம் த்ரில்லர் மூவி லவர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். வொர்த் டு வாட்ச் சீரிஸ் லிஸ்ட்ல நம்ம சஜஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய சீரிஸ் தான் இந்த மிஸ் யூ. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மிஸ்ஸிங் யூ சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.